சும்மா ஒரு ரோட் ஷோ காட்டி அங்கே ஒரு மாசை கிரியேட் பண்ணுறதுக்காக சரி என் தலைவனை பார்த்துட்டோம், விஜயை பார்த்துட்டோம், கலராக இருக்கார், இப்படி இருக்கார், அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நடிகராக பார்க்கத்தான் கூட்டம் அதிகமாக வந்துச்சே தவிர. ஒரு சம்பவம் நடக்குது 29ஆம் தேதி 3 மணிலேருந்து 10 மணி வரையும் டைம் இருந்துச்சு அப்படின்றாங்க. எல்லாமே ஓகே தான். போலீஸ் எதை சொன்னாலும் எகிரிட்டு போகிறது அந்த க்ரௌடுக்குள்ளே நான் எப்போ அது பண்ணால் கேட்டுருவேண்ணா. மாநாடு நடந்துருச்சு, மாநிலத்தில் இருக்க எல்லாரையும் வர வச்சாச்சு, பார்த்தாச்சு. அந்த 10 நாள் 15 நாளைக்குள்ளே உங்களுக்கு என்ன அப்படி ஒரு இது என்ன அப்படி என்ன நீ சாதிக்க போகிற? உன்னை யார் அப்படி ராங்காக கைட் பண்ணுறா? ஆமாங்க எதுங்க என்ன தேடுறீங்க அப்படின்னு நேரம் என்னது புஷி ஆனந்த் போய் நின்றுக்கு தேவையில்ல போலீஸ் ஸ்டேஷனில். நான் தூக்கில் போட்டுற போகிறாங்க உன்னை. ஒன்றாக விஜய் அவர்களை வழக்கில் சேர்க்கணும், அக்யூஸ்டாக விஜயை சேர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்களை சேர்க்கணும். இவங்கெல்லாம் சேர்த்த பிறகு தான் இவங்க வந்து அன்கண்ட்ரோலபிள் க்ரௌடு காரி துப்புற மூஞ்சில் என்னன்ட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பா சார், எல்லாருமே குடிச்சிருக்காங்க சார்ன்றான். சொல்லப்பட்ட எல்லா விதிமுறைகளையும் ஒரு மீறியிருக்காங்க. காவல்துறையில் இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. தற்பெருமை என்னன்னு கேட்டால் கூட்டத்தை நம்ம அதிகமாக காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி போனது நீங்கள் தலைமுறைவாக ஓட வேண்டியதாகி போச்சுல. இல்லை கரூரில் திட்டமிட்டு இது நடத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. அது இல்லை சார், இந்த கூட்டத்தில் எங்கே டீசென்சி இருந்துச்சு, எங்கே பப்ளிக் ஆர்டர் மெயின்டைன் பண்ணாங்க? புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு சார்லஸ் வெற்றிவேந்தன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். கடந்த 27ஆம் தேதி விஜயோடைய பரப்புரையில் கிட்டத்தட்ட 41 உயிரை இது வரைக்கும் நம்ம பலி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அதன் தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி வந்து புஷி ஆனந்த் மீது அப்புறம் நிர்மல்குமார் மீதும் இன்றைக்கி வழக்கு பதியப்பட்டு ஜாமீனுக்காண்டி அவங்களும் கேட்டுருக்காங்க. எப்படி சார் ஜாமீன் வழங்கப்பட வாய்ப்பு இருக்குது? அப்படி சார், அதாவது இது வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் தான். ஏற்கனவே நாமக்கல் மாவட்ட செயலாளருக்கு வந்துட்டு மதியழகன், நாமக்கல் மாவட்ட செயலாளர் சதீஷ்குமார் நினைக்கிறேன், சதீஷ்குமாருக்கு வந்து நாமக்கல் மாவட்ட செயலாளருக்கு வந்து பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு. இதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில். ஏன்னா நாமக்கல் சேலம்லாம் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வரும். அந்த பக்கம் நீங்கள் கரூர்லேருந்து அந்த பக்கம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மதுரை கோர்ட் வந்துடும், ஜூரிசிக்ஷன் பிரியும். அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி மதுரையில் இவர் சிடி நிர்மல்குமாருக்கும் இவருக்கும், அதாவது புஷி ஆனந்த் அவர்களுக்கு வந்திருக்கு. அது அரசு தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புஷி ஆனந்த் வந்துட்டு ஒரு எம்எல்ஏ அப்படின்றத அவர் சொல்லவே இல்லை பெட்டிஷனில். அப்படின்போது எம்எல்ஏன்னு வரும்போது அது வேறு ஒரு பெஞ்சுக்கு வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க தரப்புலையும் வந்துட்டு மூத்த வழக்கறிஞர்கள் ஆஜராகி வழக்கை வந்து பேசினாங்க. அதாவது ஆன்டிசிபேட்டட் பெயில் கொடுக்கணும், நாங்கள் எல்லா கண்டிஷனும் பக்காவாக மெயின்டைன் பண்ணோம், அதே நேரத்தில் வந்துட்டு அவங்க சொன்ன எதையுமே நாங்கள் மீறலை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விவாதத்தை வந்து நிபந்தனை எல்லாத்தையும் கரெக்டாக வந்து நாங்கள் வந்து கடைபிடித்திருக்கிறோம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியலையா, மக்களுக்கே தெரியல நிபந்தனையை கடைபிடித்தார்களா கடைபிடிக்கலையா. அதே நேரத்தில் வந்துட்டு இதில் வாண்டடாக போயிட்டு ஒரு கட்சியை வந்துட்டு கட்சி தலைவரை வந்து யாரும் டிஃபைம் பண்ணோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்கல்ல. ஒரு சம்பவம் நடக்குது 29ஆம் தேதி 3 மணிலேருந்து 10 மணி வரையும் டைம் இருந்துச்சு அப்படின்றாங்க. எல்லாமே ஓகே தான். ஆனால் ஒரு விஷயம் 2023 வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, ஒரு அறிக்கையாக வெளியிடுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால் 2023 வந்து பாம்பே ஹைகோர்ட் ஒரு ஆர்டரை பேஸ் பண்ணி தேர்தல் ஆணையம் என்ன சொல்கிறாங்கன்னா, மாணவர்கள் இருக்காங்கல்ல பிலோ 18 இயர்ஸு, அவங்கள தேர்தலில் எந்த தேர்தலாக இருக்கட்டும், கேம்பெயினிங்காக இருக்கட்டும், எந்த விதமான எலெக்ஷன் ஆக்டிவிட்டீஸோ பிரச்சாரமாக இருக்கட்டும் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்காங்க. அப்பையும் வந்து விதிகளை மதிக்காமல் போலீஸுக்கு இவங்க துணையே வர்றதில்லைங்க. போலீஸுடைய எந்த விதமான அறிவுரைகளையும் இவருக்கு ஏற்க தயாராக இல்லை. அதே நேரத்தில் போலீஸ் எதை சொன்னாலும் எகிரிட்டு போகிறது அந்த க்ரௌடுக்குள்ளே போலீஸ் போய் எப்படி வந்து ஒரு வார்த்தை சொன்னால் எப்போ அது பண்ணால் கேட்டுருவோண்ணா? எப்படி கேட்பான்? லாஜிக்காக யோசிங்க. என்ன மேட்டர்னா, ஒரு கட்சினா ஒரு உறுப்பினர் இருக்கும், ஒரு கட்சினா வந்து ஒரு மாவட்ட செயலாளர் பார்த்தா அவர் சொல்லுவார், இவங்களாம் நம்ம பகுதியிலேருந்து வராங்க, எங்கள் மாவட்டத்துலேருந்து வராங்க. இவங்களுக்குலாம் அப்படி சொல்லவும் முடியாது. கச்சன்னு கிளம்பி ஒரு நடிகரை பார்க்க வரக்கூடிய ஒரு கூட்டம். மதுரை மாநாட்டிலும் 300க்கும் மேற்பட்டவர்கள் தலை சுற்றல் அது மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே போனாங்க. ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்துச்சு மதுரை. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா பார்த்துக்கணும். 21 ஆகஸ்ட் மதுரை மாநாடு நடக்குது. 21 ஆகஸ்ட். அப்படி 21 ஆகஸ்ட் மதுரை மாநாடு நடக்கும்போது சப்சிக்வெண்ட்டாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 13 செப்டம்பர் வந்துட்டு இந்த ரோட் ஷோக்கெல்லாம் பிளான் பண்ணுறாங்க. புரியுதா? 13 ரோட் ஷோ. அது என்ன அவ்வளோ அவசரம்? மாநாடு நடந்துருச்சு, மாநிலத்தில் இருக்க எல்லாரையும் வர வச்சாச்சு, பார்த்தாச்சு. அந்த 10 நாள் 15 நாளைக்குள்ளே உங்களுக்கு என்ன அப்படி ஒரு இது என்ன அப்படி என்ன நீ சாதிக்க போகிற? உன்னை யார் அப்படி ராங்காக கைட் பண்ணுறா? நான் என்ன சொல்கிறேன், ஆண்டாண்டு காலமாக இருந்த அரசியல் கட்சிகள் என்ன பண்ணால் வருஷத்துக்கு ஒரு மாநாடு போடுவான். அதுக்கப்புறம் ஃபுல்லாக லோக்கலில் அப்படி மீட்டிங் போட்டு இவர் தான் கட்சிக்காரரு, இவர் வந்து ஃபேனு அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணவே இல்லை இவங்க.
இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா சார் இதில்? ஈஸியாக சார் மற்ற கட்சி பண்ணுறாங்கல்ல. இல்லை மற்ற கட்சி பண்ணிட்டாங்க சார். இதில் வந்து தொண்டர்கள் அதிகமாக இருக்காங்களா சார்? ரசிகர்கள் ஒரு பக்கம் அதிகமாக இருக்காங்க. அதுதான் சொல்கிறேன் சார், ரசிகர்கள் யார் தொண்டர்கள் யாருன்றதை முடிவு பண்ணோம். நீ எல்லாருக்குமே போஸ்டிங் கொடுத்துருவீங்களா? ஒரு மாவட்டத்தில் வந்து ஒரு 300 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாவட்டத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு முக்கியமான 300 பேர் இருக்கான். 300 பேருக்கு நீ எப்படி போஸ்டிங் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. அந்த பிரச்சனை வந்து ஒரு சில டீம் தான் கொடுக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது இவங்க இந்த மாநாடு நடத்தி மதுரையில் 21/8 நடக்குதுங்க. 13/9 வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸு ரேலி ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சிறுவர்களை பயன்படுத்தக்கூடாது. இந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணான்னா சனிக்கிழமை சொல்லிட்டாங்க, யாரோ ஐடியா ஸ்கூல் பசங்களாம் வருவாங்கன்ட்டு. அதுவே அஃபென்ஸு, அதுவே கூட்டம் தான் சார். அது நான் அந்த இதை எடுத்து போய் தேர்தல் கமிஷனுடைய அறிக்கையை நம்ம எடுத்து கொடுக்க முடியும் சார். மதுரை பேஸ்ட் ஆன் பாம்பே ஹைகோர்ட் ஆர்டரை பேஸ் பண்ணி ஒரு டைரக்டிவ் வந்துட்டு அவங்க டைரக்ஷன் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த டைரக்ஷனில் மிக தெளிவாக சொல்கிறாங்க. என்ன கேட்டால் இந்தியா முழுவதுமே இதை நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இவங்க பின்பற்றலை. ஒன்று. ரெண்டாவது என்னன்னு கேட்டால், அப்போ அரசியல் கட்சிகள் சொல்லணும் மாவட்ட செயல்முறை சிறுவர்கள் எல்லாம் வர வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ ஆரம்பத்திலே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்ல. அதை ஆரம்பத்திலே நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் விட்டுட்ட பிறகு இப்போ இந்த ஃபஸ்ட் ஃபேஸ் போகும்போது இப்போ நண்பர்கள்லாம் சொல்கிற மாதிரி மிக தெளிவாக அப்படியே கையை கட்டிட்டு போலீஸ்காரங்க தானே சார், வணக்கம் சார், சொல்லுங்கள் சார், நீங்கள் பண்ணுறதெல்லாம் நாங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்குறேன்னு சார்னு சொன்னாங்க விஜய் கட்சிக்காரர்கள். இல்லையே, ஏதாவது ஒரு இடத்துல ஒருத்தன் போலீஸை மதித்தார்களா? மேலே ஏறி உட்காந்து ஒருத்தன் ஒரு போலீஸே கலாய்க்கிறான் சார். அதே மாதிரி இப்போ இந்த விமான நிலையத்தில் வந்துட்டு இப்போ சிஆர்பிஎஃப் போலீஸ் போட்டு அதை தட்டி விட்டே உள்ளே ஓடினாங்க. புரியுதா? அப்போ இவங்க வந்து அன்கண்ட்ரோலபிள் க்ரௌடு. அதை வந்துட்டு என்ன கேட்டால் அவர்கள் வந்து கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள் 15 நிபந்தனைகளும் சரியாக பின்பற்றினார்கள். 5 வாகனங்கள் தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த 5 வாகனங்கள் அவர் கூட 5 வாகனங்களை வந்துச்சு, வரல. அப்போ 15ஆம் தேதி நீங்கள் 21ஆம் தேதி மாநாடு நடத்துறீங்க, 21/8, 13/9 திருச்சி, 20/9 உங்களுக்கு வந்து என்ன கேட்டிங்கன்னா நாகப்பட்டினம் திருவாரூர். அங்கே அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு தென்னை மரத்தில் ஏறி ஒருத்தர் இளநீ கடிச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கான். எந்த ஒரு இடத்துலையுமே இவர் ஒரு கருத்தை பேச போகிறார், இவர் ஒரு வரலாறை பேச போகிறார், இவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவை ஏற்படுத்த போகிறார் மக்கள் மத்தியில். எத்தனையோ தலைவர்கள், இறந்து போன தலைவர்கள் இருக்காங்க, அவங்களாம் இன்றைக்கி வரலாறாக இருக்காங்க. அந்த வரலாற்று தலைவர்களை பற்றி இல்லை அவங்க கொள்கை தலைவர்களை பற்றி, அவங்க கொள்கை தலைவர்னு எடுத்தால் கூட ஒவ்வொருத்தரை பற்றியும் 1 மணி நேரம் பேசலாம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் பற்றி மணிக்கணக்கில் பேசலாம். பெரியாரை பற்றி பேசலாம், வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி பேசலாம், எல்லாரை பற்றியும் பேசலாம். ஆனால் இதை பற்றிலாம் பேசலை. இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு சும்மா ஒரு ரோட் ஷோ காட்டி அங்கே ஒரு மாஸை கிரியேட் பண்ணுறதுக்காக எந்த இடத்திற்கு சொன்னாலும் கூட. இப்போ திருச்சியில் வந்து காலைல 10 மணியோ 10:30 வரணும் சார், அங்கேயே 2:30 மணிக்கு தான் வந்தார். இவங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலை. அதை மறைப்பதற்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஆரம்பத்துலேருந்தே பல்வேறு விஷயங்கள், எப்போலேருந்து போலீஸ் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தாங்கன்னோ உடனே என்ன பண்ணுறது. இப்போ பாருங்கள் 13/9 இதுக்கு போகிறாங்க. என்னது 13 திருச்சியில் நடக்குது. திருச்சியில் நடந்து முடிஞ்சோடனே சிடி நிர்மல்குமார் என்ன பண்ணுறாரு, துணை பொதுச் செயலாளர், ஒரு மனு உயர்நீதிமன்றத்தில் 18ஆம் தேதி அந்த உயர்நீதிமன்றத்தில் ரிட் பெட்டிஷன் வருது. அந்த ரிட் பெட்டிஷன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா 9/9/2025 15/9/2025 நாங்கள் வந்து டிஜிபிகிட்ட ஒரு மனு கொடுத்தோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து காவல்நிலைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியிலேயே நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறோம். 20/9 20/12/2025 வரையும் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ உயர்நீதிமன்றம் என்ன சொன்னால், அப்போ அவங்களுடைய அட்ராசிட்டிஸ் ரொம்ப ஓவராக இருக்கு, நீங்கள் எல்லா பக்கம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டேமேஜ் பண்ணுறீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கன்சிடர் பண்ண சொல்லி ஒரு மனு போட்டாங்க பார்த்தீங்களா. அந்த மனு இப்போ வரையும் நிலுவையில் இருக்குது. 16/10 தான் வருது. அதை கூட இன்றைக்கி நீதிமன்றத்தில் இவங்க சொல்லலை. புரியுதா? அதுவே சப்ரஷன் ஆஃப் ஃபேக்ட். நீதிமன்றத்தில் என்ன சொல்லணும், இங்கே சென்னை உயர் நீதிமன்றத்தில் சிடி நிர்மல்குமார் போட்ட ஒரு மனு இருக்குது. அந்த மனுவை கன்சிடர் பண்ணி சொல்கிறாரு. என்ன கேட்குறாரு, நீங்கள் டிஜிபி மற்றும் அந்த டிஜிபி மூலமாக நாங்கள் பயணிக்கிற எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரி சப்பார்டினேட் ஆஃபீஸருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. அன்ஃபேர் மேனரில் வந்து எங்களுக்கு கண்டிஷன்ஸ் போடுறாங்க, அந்த கண்டிஷன் எங்களுக்கு மட்டும்தான் போடுற மாதிரி இருக்குது, அதை தளர்த்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிமினேட்டிவ் மேனரில் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு வழக்கை ஒரு தாக்கல் பண்ணார். அந்த வழக்கு என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா 24ஆம் தேதி வருது. 24ஆம் தேதி வரும்போது நீதிமன்றத்தை, அதுக்கு முன்னாடியே 18ஆம் தேதி வரும்போது மாண்புமிகு நீதியரசர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணக்கூடாது, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிலாம் நிறைய டேமேஜ் பண்ணுறீங்க, பப்ளிக் ப்ராப்பர்ட்டிலாம் டேமேஜ் பண்ணுறீங்க, எல்லார்ட்டையும் டெபாசிட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கன்னு சொல்லி டேட்டு போகிறார். 24 வரும்பொழுது அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி வந்து இதில் நிறைய டிபார்ட்மெண்ட்லாம் நாங்கள் வந்து வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே நீதியரசர் என்ன சொல்கிறாரு, ஏப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலைமைச் செயலாளரையும்
ஹோம் செக்ரட்டரி 2 பேரையும் உள்துறை செயலாளரையும் 2 பேரையும் சூமோட்டாவோ பார்ட்டியாக சேர்க்குறாரு, அவராகவே பார்ட்டியாக சேர்த்துக்கிறாரு. சேர்த்துட்டு என்ன பண்ணார், 16 வந்து ஒரு டெசிஷன் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ ஒரு நேர்மையான நீதி நேர்மன் பேசக்கூடிய ஆள் இன்றைக்கி சென்னை மதுரை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்ததில்ல ஆன்டிசிபேட்டரி பெயில். அப்போ இங்கே ஒரு மேட்டர் பெண்டிங் இருக்குன்னு சொல்லணுமா இல்லையா? அப்போ அங்கே போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உன்னுடைய மனு இன்னும் கன்சிடர் பண்ணல, நீதிமன்றத்தில் இருக்குது, நாங்கள் இது மாதிரி பண்ண போகிறோம், நீங்கள் டைரக்ஷன் கொடுங்கன்னு சொன்ன மனு இதுவரையும் நிற்கிது. அந்த மனு நிற்கும் பொழுது அதை பற்றி எதுவுமே பேசாமல் டைரெக்டாக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 20ஆம் தேதி வந்து திருவாரூரில் ஒரு இது ஒன்று பண்ணிட்டாங்க. திருவாரூரில் பண்ண உடனே அப்படியே அதுக்கப்புறம் எப்பயோ ஒரு 2-3 மாதம் கழித்து தான் கரூர் பக்கம் வர வேண்டியது இருந்துச்சு. டிசம்பர் 10 ஒரு பக்கம் திமுக ஒரு மாநாடு நடத்திட்டாங்க, ஒரு பக்கம் இவங்க ஒரு மாநாடு நடத்திட்டாங்க. யார் இவர் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் அப்படின்னோடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா இதை யாரோ தவறாக பயன்படுத்துறது. பாருங்கள், 21 ஆகஸ்ட் ஒரு மாநாடு, பிரம்மாண்ட மாநாடு, எல்லா பசங்களும் வராங்க, ஸ்கூல் போனோம் லீவ் எல்லாம் போட்டு வந்துட்டான் வச்சுக்கோங்க. ஆனால் 10 நாளுக்குள்ளே இப்படி ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்ண சொல்லி அவசரக்காரனுக்கு புத்தி மட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயந்தான் இப்போ ஏற்பட்டுருக்குறது. ஏன்னு கேட்டால் இப்போ இதில் முடிஞ்சிச்சு, திருவாரூரில் நாகப்பட்டினம் முடிஞ்சு, அங்கே என்னென்னவோ பேசினார், நிறைய விஷயங்கள் எழுதி கொடுத்தது வந்து தவறாக பேசிட்டு போயிட்ட பிறகு இந்த க்ரௌட் இருக்கு இல்லையா, இந்த க்ரௌடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், என் தலைவனை பார்த்துட்டோம், விஜயை பார்த்துட்டோம், கலராக இருக்கார், இப்படி இருக்கார், அப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நடிகராக பார்க்கத்தான் கூட்டம் அதிகமாக வந்துச்சே தவிர அவர் கொள்கை ரீதியாக பல கருத்துக்களை சொல்லுவார். இந்த கருத்துக்களை உள்வாங்கி நம்ம செயல்பட போகிறோம், இந்த கருத்துக்களை உள்வாங்கி மக்களுக்கு நம்ம நல்லது செய்ய போகிறோம்னு சொல்லிட்டுலாம் எந்த ஒரு மேட்டருக்காக எவனுமே வரலங்க. இந்த நாமக்கல் கரூர் ப்ரோக்ராமை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், ரொம்ப அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்குது. கரூரில் செந்தில் பாலாஜி இருக்கார். அதே நேரத்துக்கு என்ன கேட்டிங்கன்னா மையமான ஒரு அரசியல் பேசுகிறதெல்லாம் அங்கே தான் உட்காந்து பேசுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மாநாடு நடத்தினோன்னா நம்ம ஏன் அங்கே கெத்து காட்டக்கூடாதுன்னு யாரோ சொல்லிட்டுக்கிறாங்க. இல்லை, அதனால தான் பிளானே மாற்றினாதாம்ல, அதனால தான் சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன உடனே விஜய் அவர்கள் எப்பயுமே என்ன கேட்டீங்க, ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு என்ன அழகு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் களத்தில் அவர் விசாரிக்கணும், அவர் ஒரு டீம் வச்சிருக்கணும், அவர் ஃபாலோ பண்ணணும், அது ஒரு டீம் வச்சிருக்கணும். இவர் சொல்கிறார், புஷி ஆனந்த் சொல்கிறார், நிர்மல்குமார் சொல்கிறார், இவங்க சொல்கிறாருலாம் கிடையாது. ஏன்னா நிர்மல்குமார் ஆல்ரெடி 2 கட்சியிலேருந்து வந்தவர், பாஜக போகிறார், அதிமுக போகிறார், இங்கே வராரு. அப்படி இருக்கும் பொழுது இவங்களோட அனுபவம் நிர்மல்குமாருக்கு இருக்குது, அதில் மாற்று கருத்து கிடையாது அரசியல் ரீதியாக. அப்படின்னும் போது நிர்மல்குமாராவது என்ன பண்ணணும், ஒரு அட்வைஸ் பண்ணணும், இப்படி பண்ணலாங்க அப்படி பண்ணலாங்கன்ற ஒரு செட்டிங்காக பண்ணணும். இவங்களுக்கு 3லேருந்து 10 மணி டைம் கொடுத்துருந்தாலும் கூட கேளுங்க, 8:45 அதை பற்றி யாருமே பேசுறதுக்கு, அதெல்லாம் வந்து மக்களுக்கு தமிழக வெற்றி கழகம் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். என்னன்னு பாருங்கள், காலையில் 8:45 வந்துட்டு நாமக்கல்ல இருக்க வேண்டிய ஆள் அவர் என்ன பண்ணுறாரு, 8:45 சென்னையிலேருந்து கிளம்புறாரு, பனையூர்லேருந்து கிளம்புறாரு. அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் இவர்களுக்கு வந்து சட்டத்தையே ஏமாற்றக்கூடிய விஷயம் உங்களுக்கு தெரியுது, சட்டத்தையே எப்படிலாம் ஏமாற்றலாம், எப்படிலாம் கதையை கட்டலாம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது. அப்படின்னும் போது அங்கே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா முன்னாடி நாளே வந்துட்டா சார்ன்றான். அப்போ மாவட்ட செயலாளர் இருக்கட்டும், கட்சி நிர்வாகிகளாக இருக்கட்டும், இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அங்கே மக்கள் மத்தியில் சொல்லும் பொழுதோ இல்லை மீடியாவை அட்ரஸ் பண்ணும் பொழுதோ மாணவர்கள் குழந்தைகள்லாம் வரக்கூடாதுன்னு காவல்துறை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இவங்க எதையும் சொல்ல. ஏன்னா அப்படி சொன்னால் கூட்டம் வராது, ஒரு மாதம் கிரியேட் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு திருச்சியில் இருந்த கூட்டம் திருவாரூரில் நாகப்பட்டினம் இல்லைன்னு பேர் வந்துச்சு. அதனால் என்ன பண்ணாங்க, நீங்கள் ஒரு மாதம் காட்டணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணி இந்த ஒரு செட்டப் பண்ணுறாங்க. பண்ண பிறகு இங்கேயே அவர் வந்து 12:30 மணி ஒரு 2:30 மணிக்கு தான் இங்கேயே வராரு. எங்க நாமக்கல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு 2:30 மணிக்கு தான் வராரு. வந்துட்ட பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா டைம் இருக்குது இவருக்கு. நாமக்கல்லில் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடறாங்க. ஆனால் நாமக்கல்ல 200-300க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த உடல் உபாதைகளால் பாதிக்கப்படுறாங்க. பாத்ரூம் போக முடியல, எங்கேயும் போக முடியல, தண்ணி கிடையாது, கடையை மூடிட்டான், ஒரு மாதிரியான பந்து சூழல் ஏற்படுது. இவங்க போகிற இடங்கள்லாம் இல்லையே சார், இவங்க போகிற இடம்லாம் பந்து சூழல் ஏற்படுது சார். அதற்கு பிறகு அந்த மக்கள் இப்போ ஒன்றும் இல்லை, நாமக்கல்ல இவங்க முடிச்சு போயிட்ட பிறகு அங்கே போய் ஒரு பேட்டி எடுக்கிறோமோ இல்லை அங்கே யாரோ ஒருத்தர் சந்தினா காரி துப்புறான் மூஞ்சில். என்னன்ட்டு இதெல்லாம் ஒரு பொழப்பா சார், எல்லாருமே குடிச்சிருக்கான் சார்ன்றான். எப்படி எல்லாருமே குடிச்சிருக்கான் சார், நிறைய வீடியோ வருது பாருங்கள். அதுக்கு பிறகு இங்கேருந்து அங்கே போகிறாரா, 4:30 மணி 4:45 வந்து ஒரு கரூர் பார்டரை டச் பண்ணிடுறாரு. இவருக்கு அங்கே கொடுக்கப்பட்ட டைம் 12:30 மணி பாயிண்ட், 12:30 மணிக்கு பேசுவார், ஒரு 12:02 ஏதோ ஒரு டைமுக்கு பேசுகிறாரு. ஆனால் என்ன பண்ணுறாங்க கேட்டால் 3லேருந்து 10 மணி வரையும், அதாவது தேர்தல் ஆணையம் இப்போ வந்து ஒரு மௌனமாக இருக்கிறான் பார்த்தீங்களா. தேர்தல் ஆணையம் வந்து ஒரு 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 நல்ல விஷயத்தை கேட்டுக்கோங்க, ஒரு தேர்தல் பிரச்சாரம் தான் இவர் போகிறாரு. இப்போ தேர்தல் அறிவிக்காத முன்னாடியே இவர் அதை பண்ணுறாரு. அப்படின்னும் போது தேர்தல் ஆணையத்திற்கு அந்த பவர் இருக்குல்ல, கேட்கலாம்ல. ஒரு கட்சியில் வந்து குழந்தை பசங்களை கூட்டு சுற்றுறீங்க, அது தவறில்ல அப்படின்னு சொல்லி கேட்கணும். இப்போ 4:30 மணிக்கு போக வேண்டிய ஆள் அவர் என்ன பண்ணுறாருக்கிட்ட 7 மணி ஆயிடுது. அங்கே உள்ள அந்த பார்டருக்கு உள்ளே போகும்போது 7 o'clock கிட்ட ஆயிடுது. ஆனால் காவல்துறை தரப்பில் சொல்லக்கூடியது, பொதுமக்கள் தரப்பில் சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேண்டுமென்றே
பர்பஸ்ஃபுல்லி இவங்க வந்து அதை ஸ்லோ பண்ணி போகிறாங்க. ரோட் ஷோ நடத்தக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் ரோட் ஷோ வந்து தெளிவாக ரோட் ஷோ நடத்தப்பட்டது. அதே போல் சாலையினுடைய வலதுபுறத்தில் ஏறி இவரோட வண்டி போகுது. யார்? தலைவருடைய வண்டி ஆப்போசிட்டில் போகுது. அப்படின்னும் போது இவனுக்கு சொல்லும் வண்டியில் போய் உள்ளே போனானுங்க பார்த்தீங்கல்ல. அப்படி வந்து விதிகள் சொல்லப்பட்ட எல்லா விதிமுறைகளையும் இவர் மீறியிருக்காங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சும்மா வேணால் சொல்லிக்கலாம். ஒரு நீதிமன்றத்தில் வந்துட்டு எப்படி வேணால் நம்ம வந்து டைவர்ட் பண்ணி சொல்லிக்கலாம். ஆனால் தொலைக்காட்சியிலையும் சரி சமூக வலைதளங்களும் சரி நம்ம பார்த்த செய்திகள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகிட்ட பேசும்போது கூட எந்த விதமான விதிமுறைகளும் இவர்கள் பின்பற்றவில்லை. 7 மணிக்கு வர்றாருன்னா நீங்கள் மத்தியானமே வந்து சொல்லிட வேண்டியதானே என்னன்ட்டு, அவர் வர லேட் ஆகும், 7 மணி ஆகும், அதனால் நீங்கள் கிளம்புங்க, இல்லை வந்து க்ரௌடை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதானே காவல்துறையில் இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் காவல்துறை இறங்கி 600க்கும் மேற்பட்ட காவல்துறை வந்து போலீஸ் இருந்தாங்க சார். காவல்துறை இறங்கி அடிக்க முற்பட்டாலோ, காவல்துறை இறங்கி ஏதாவது ஒன்று பேச முற்பட்டாலோ அங்கே தள்ளுமுள்ளு ஏற்படும், தாக்குதல் நடத்தப்படும். ஏன்னா இப்போ எங்கெங்கே வந்தானே தெரியாது, அடிச்சு கூட்டத்தில் ஓட்டுருவான், போலீஸே அடிப்பான். ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு அஃபென்ஸ் நடக்கும். அப்படி இருக்கும் பொழுது இது வந்து அன்கண்ட்ரோலபிள் க்ரௌடு. 2வது 2007 வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கில் மிக தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒரு பந்தாக இருக்கட்டும், ஒரு ப்ரொட்டஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து அரசியல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், அந்த வழக்கை வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கல. அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் ஏதோ ஒரு அசம்பாவிதம் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிக்கோ இல்லை ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிக்கோ இல்லை உயிர் சேதமோ ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அதை நடத்தியவர்கள் ஆர்கனைசர் தான் பொறுப்புனுது. உச்சநீதிமன்றத்தில் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேடி தாமஸ், ஓய்வு பெற்ற நீதிபதி கேடி தாமஸ் அவர்களும், மரியாதைக்குரிய மூத்த வழக்கறிஞராக இருந்த ஒரு ஃபாலி எஸ் நாரிமன் அவரும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா 2 அறிக்கைகளை தாக்கல் செய்கிறாங்க. நீதிமன்றம் வந்து 2 பேரை வந்து அப்பாயின்ட் பண்ணி நீங்கள் இதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னும் போது அவங்க பல்வேறு விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த ஆர்கனைஸ் பண்ணுறவங்க மீது வந்து நீங்கள் ஃபைன் போடலாம், அவங்கள வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அக்யூஸ்டாக சேர்க்கலாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த கைட்லைன்ஸை வந்து 2018 வந்து பார்த்தீங்கன்னா பத்மாவதின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை, பத்மாவத், அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஏற்படும் பொழுது இந்த கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு ஒரு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரைப்பட நிறுவனம் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றமும் அதை பேஸ் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வரான். ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் நீங்கள் 2007 கைட்லைன்ஸ் ஃப்ரேம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த கைட்லைன்ஸை நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிட்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி வரையும் அந்த கைட்லைன்ஸை யாரும் ஃபாலோ பண்ணல. அரசியல் கட்சி தலைவர் இப்போ விஜய் அவர்களை பொறுத்தவரையில் அவர் சரியான ஒரு 12:30 மணிக்கு சொன்னாங்க டைம் அப்படின்னா ஒரு 4 மணிக்கே வந்துட்டு டக்குன்னு முடிச்சுட்டு போயிருந்தா பரவாயில்ல. தற்பெருமை என்னென்னு கேட்டால் கூட்டத்தை நம்ம அதிகமாக காட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி போனது இன்றைக்கி தலைமுறைவாக ஓட வேண்டியதாகி போச்சுல. இவரை சேர்க்கலை அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அதான் சார் இப்போ இந்த வழக்கில் வந்து தலைவர் சேர்க்கக்கூடாதுன்னா, ஏன்னா இவரால் தான் அந்த கூட்டம் வந்தது. 100% இவரை சேர்க்கணும் சார், 100% இவரை சேர்க்கணும், 100% இவரை கைது செய்வதற்கான முயற்சிகள்லாம் மேற்கொள்ளணும். ஏன்னா இது மிகப்பெரிய தவறான ஒரு முன்னுதாரணமாயிடும். இப்போ நான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு வழக்கு இருக்குது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தாராமையா வந்துட்டு என்ன பண்ணுறாரு, 2022 இன்றைக்கி இருக்கக்கூடிய கர்நாடக சிஎம் சித்தாராமையா என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, அப்போ ஒரு கான்ட்ராக்டர் ஒருத்தர் தற்கொலை பண்ணி செத்துடுறாரு. அதுக்காக இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஆர்ப்பாட்டத்தை மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை எடுக்கிறாரு. அது ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு பயங்கர டிராஃபிக் ஆகி போச்சு. ஏற்கனவே உங்களுக்கு பெங்களூர் தெரியும், ஏடா உடம்பா டிராஃபிக் ஆகி போனால் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. எதிர்கட்சி தலைவர் வேறு இவர் கம்ப்ளைண்ட் ஆகி எஃப்ஐஆர் ஆகி போச்சு. எஃப்ஐஆர் ஆகி போனால் ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் கிடையாது, 10 லட்ச ரூபா ஃபைன் கட்டணும், கேஸ் நடத்துங்க அப்படின்ட்டாரு. நேராக வந்து அப்பீர் ஆகுன்ட்டாங்க சித்தாராமையாவை. அப்படி ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 2024 உச்சநீதிமன்றம் போகிறாரு. உச்சநீதிமன்றம் போனாலும் உச்சநீதிமன்றம் சித்தாராமையா வழக்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது 19(2) பற்றி சொல்கிறாங்க. இதில் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 19(2) விதின் த பிராக்கெட் 2ல் வந்து சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, பப்ளிக் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணுறது, டீசென்சி அண்ட் மாராலிட்டி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ இந்த கூட்டம் வந்துட்டு அந்த 19(2) தான். 19(1)(1A) நீங்கள் விட்டுருங்க, அதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகள். ஆனால் 19(2)ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அப்படியே மீறி போய் செயல்படுறது. அப்போ இந்திய அரசியலமைப்புக்கு எதிராக செயல்பட்டுருக்கிறாங்க இன்றைக்கி விஜயோட கட்சி. நீங்கள் அவங்களுக்கு சட்டம் தெரியும் இது தெரியும்லாம் கிடையாது, சும்மா கதை கொடுக்க வேண்டியது தான். இப்போ அந்த சித்தாராமையா வழக்கில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அவருக்கு குவாஷ் பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, அது ஒரு ப்ரொட்டஸ்ட்டுங்க, அந்த ப்ரொட்டஸ்ட்டில் வந்துட்டு ஏதோ ஒரு கிரிமினல் இன்டென்ஷனெல்லாம் அவங்க மறியல் பண்ணலான்னு போனாங்க, க்ரௌடு சேர்ந்து போச்சு, கூட்டமாயிருச்சு, அங்கே யாரும் சாவலை, அது அங்கே எந்த ஒரு கேஷுவாலிட்டியும் இல்லை. ஆனால் விஜய் அவர்களுடைய விஷயத்தை பொறுத்தவரையில் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் 19(2) இருக்கு இல்லையா, அந்த 19(1)A என்ன ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனு, 19(1)B வந்து டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி வித்தவுட் ஆர்ம்ஸு,
19(1)C வந்து டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன்ஸு, 19(1)D வந்து டு மூவ் ஃப்ரீலி த்ரூ அவுட் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா, 19(1)E வந்து டு ரிசைட் அண்ட் செட்டில் இன் எனி பார்ட் ஆஃப் இந்தியா, டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஜி வந்து பார்த்தீங்கன்னா 19(1)Gயில் வந்து டு ப்ராக்டிஸ் எனி ப்ரொஃபஷன், எந்த வேலை வேணால் நீ பண்ணிக்கோ, ஆர் எனி கேரி ஆன் எனி ஆக்குபேஷன், ட்ரேட் ஆர் பிஸ்னஸ், சட்டத்துக்கு உட்பட்டு அது. ஆனால் 19(2)ல் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுன்னா, நீங்கள் என்ன நடத்தினாலும் அதில் வந்து பப்ளிக் ஆர்டர் இருக்கணும், டீசென்சி இருக்கணும், மாரலிட்டி இருக்கணும் அப்படின்றான். இந்த கூட்டத்தில் எங்கே டீசென்சி இருந்துச்சு, எங்கே பப்ளிக் ஆர்டர் மெயின்டைன் பண்ணாங்க? காவல்துறை உங்களை கட்டுப்படுத்த முடியுமா? 10,000 பேர் வந்து 25,000 பேர் வந்துட்டாங்க அப்படின்றாங்க. அந்த 25,000 பேர் எங்கெங்கேருந்து எப்படி வந்தான்னு தெரியாது. எவன் அட்ரஸ், எவன் ஐடி கார்டு, எவனுக்காவது ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அந்த நிகழ்ச்சி நடத்துறவர்கள் தான் பொறுப்புனது. அவங்கள கைது பண்ணுங்கன்றாங்க, அவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக பெயில் கொடுக்காதீங்கன்றாங்க. இவன் பாட்டுக்கு ஒன்று பண்ணிட்டு போயிடுவான். பல பேருக்கு அது வந்து எவ்வளோ பெரிய லாஸை ஏற்படுத்தும். எவ்வளோ இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மரக்கலையில் ஏறி உடந்து விழுந்து ஒரு குழந்தைலாம் செத்து போச்சு அப்படின்றாங்க. அப்படின்னும் பொழுது இவர்கள் குற்றவாளிகள் ஆக்கணுன்ட்டு அரசுக்கு ஒன்றும் கிடையாதுல்ல. இவ்வளோ நாள் நடத்தி தான் நான் என்ன சொல்கிறேன் சார், திருச்சியில் நடத்தினாங்க, யாராவது புஷி ஆனந்தியோ இல்லை நிர்மல் குமாரையோ இல்லை விஜய் யாரோ குறை சொன்னாங்களா? அப்பயும் விதிகள் மீறப்பட்டது. ஏன் விதியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்க சொல்லுங்களா பார்க்கலாம். வீடியோ இருக்குது, எல்லாமே இருக்குது. இல்லை கரூரில் திட்டமிட்டு இது நடத்தப்பட்டது அப்படிங்கிறாங்க. அது இல்லை சார். ரெண்டாவது இதில் நாகப்பட்டினம் திருவாரூர் நடந்துச்சு, அங்கே விஜய் மீதும் அல்லது புஷி ஆனந்த் மீதும் இல்லை சிடிஆர் நிர்மல் மீதும் ஆதவர்ஜனா மீதும் ஏதோ குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டுச்சா? ஏதோ ஒன்று பண்ணுறாங்க, போயான்னு விட்டாச்சு. அங்கே சிஎம்ஓ போய் கொடுத்தா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க, கிண்டல் பண்ணி பேசுகிறீங்க, எல்லாமே பண்ணுறீங்க. ஆனால் கரூருக்கு வருகின்ற பொழுது வேண்டுமென்றே கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக சனிக்கிழமையில் வந்து மாணவர்களையும் மாணவிகளையும் வர வைத்து இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய அவங்க சொல்கிறாங்க எங்களுடைய கேடர்ஸ் அப்படின்னாங்க. யார் கேடர்ஸு? 12 வயதுக்குள்ளே ஆகலை, 2 வயசு ஆகலை, 3 வயசு ஆகலை, ஒன்று சொல்கிறாங்க சார். தேர்தல் ஆணையம் கையில் தோளில் குத்துக்கிட்டு வந்து தலைவரை காட்டுறது பார்க்குறதெல்லாம் தவறு கிடையாது சார். துண்டை போட்டுக்கிட்டு நீ ஸ்லோகன் சொல்கிறதெல்லாம் தவறுன்றாங்க. ஜென்ரேட்டர் ரூம் ஒன்று இருந்துச்சு, அந்த ஜென்ரேட்டர் ரூமில் வந்து ஓப்பன் பண்ணி போய் உள்ள ஒயர்கள்லாம் அறுத்து விட்டானுங்க. நடந்து உள்ளே போகும்போது அறுந்துடும். அதில் அந்த குறிப்பிட்ட பார்ட் மட்டும் தான் போகுது கரண்ட்டு. அதுவும் இல்லாமல் திட்டமிடப்பட்ட ஒரு சதி சார். இதில் வந்து பயங்கரமான ஒரு கிரிமினல் கான்ஸ்பிரசி இருக்குது. அதுக்கு முன்னாடி நாள் புஷியான் இப்போ வந்து ஒன்று எப்படி நிர்மல்குமார் வரான்னு சொல்லிட்டேன்னா, ஒரு மனு வந்து உயர்நீதிமன்றத்தில் போடுறாரு. 9/9/2025 15/9/2025 நான் தான் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துக்கிறேன் கட்சி சார்பில் அப்படின்றாரா, உள்ளே வந்துட்டாரா அவர்? ஆமாம். புஷி ஆனந்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி நாள் என்ன சொல்கிறாரு, நாளை காலையில் தலைவர் வந்து ஒரு 12 மணி 12:30 வந்துடுவார் அப்படின்ட்டு டிவியில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ தலைவர் வராருன்னும் போது அதை பார்க்குறதுக்கு பலர் வந்துட்டாங்களே, போலீஸ் வந்து உங்கள் தலைவர் வர லேட் ஆகும் போங்கன்னு அடிச்சா துரத்த முடியும். புரியுதா? உங்கள் தலைவர் வரல போங்கன்னு அடிச்சா என்ன சொல்லுவானுங்க, செந்தில் பாலை செட் பண்ணிட்டாருன்னுவாங்க போலீஸை. அந்த 12:30 மணிக்கு வந்தான்ல, யாராவது போலீஸ் டிஸ்டர்ப் பண்ணாங்களா? 1 மணிக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்களா? 2 மணிக்கு பண்ணாங்களா? எத்தனையோ பேர் பப்ளிக்லாம் தண்ணியை எடுத்து கொடுத்து கவனிச்சிருக்காங்க. இவனுக்கு எவனுமே கவனிக்கலை. இவனுக்கு ஃபுல்லாக ஏசி காரில் போட்டு சுற்றிட்டானுங்க. அந்த நேரத்தில் விஜய் வருகிறார் அப்படின்னும் பொழுது அங்கே அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே ஒருத்தர் வந்து மயக்க நிலையில் இருக்காரு. அவர் சொல்கிறார் சார் 10 பேர் செத்து போயிட்டான்னு சைகை காட்டுறாரு. அது கூட விஜய்க்கு தெரியல. அப்படி இருக்கும்பொழுது என்னன்னு கேட்டால் இவர்களுக்கு வந்து சார் ஒரு விஷயம், காவல்துறை 50 மீட்டருக்கு முன்னாடி அந்த டிஎஸ்பி நிறுத்துறாரு சார். நிறுத்தி என்ன சொல்கிறாருன்னா, அந்த இடத்துக்கு போகாதீங்க, எங்கே தள்ளி போகாதீங்க, க்ரௌடு கொஞ்சம் ஓவராக இருக்குது, இங்கேருந்தே பேசுகிறேங்கன்னும் போது வாகனத்தில் இருந்த நிர்வாகிகள் அவர்களை மதிக்கலை. மதிக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா உள்ளே போகிறாங்க. உள்ளே போகும்பொழுது உள்ளே போகிறதுக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஆயிடுச்சு எங்கே. ஆனால் இப்படி ஒரு கலவரம் ஏற்படுகிறது, ஒரு பிரச்சனை ஏற்படுது, ஸ்ப்ரே அடித்தாங்க, இது அடித்தாங்கன்றதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ரெக்கார்டிக்கலாக இவங்க சொல்கிறது எல்லாமே ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விட்டு இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டால் அப்போ அவங்களே செத்துட்டாங்க. யார் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாது. எப்படி இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகளை வரைச்சி சால்வை போடணும். சால்வை போட்டு அவங்களுக்கு பூங்கொத்தெல்லாம் கொடுத்து 41 பேரை வெற்றிகரமாக நீங்கள் கொண்டுட்டீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு நிகழ்ச்சி நடந்துடுச்சு, அதுக்கு பிறகு வெளில செத்துட்டான், நிற்கணும்ல, அங்கே போய் ஓடி போயிட்டான்ல, எல்லாம் ஓடி போயிட்டான் சார் வீட்டுக்கு. 3 நாள் 4 நாள் கழிச்சு வீராப்பா வீடியோ போடுறது, இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? நீங்களே மாவட்ட செயலாளர்னா வாட்ஸ்அப் குழுவில் பேசியிருக்காரு. எங்கே வேணால் வாட்ஸ்அப் குழுவில் பேசுகிறோம் சார். ஒன்று அந்த இறந்து போனவர்கள் அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க குடும்பம்லாம் எந்த ஒரு சூழ்நிலை இருப்பாங்க. நான் ஒரு பட்டியலே வச்சுருக்கேன் சார். ஒரே ஃபேமிலி அக்கா தங்கச்சி 2 பேர் செத்து போயிருக்காங்க, குட்டி பொண்ணுங்க சார், 8 வயசு 12 வயசு. அதேமாதிரி 17 வயது பையன் ஒருத்தர் செத்து போயிருக்கான் சார். 19 வயதில் ஒரு பையன் செத்து போயிருக்கான் சார். அந்த மைனர் மட்டுமே 12 பேர்கிட்ட செத்துருக்காங்க சார். அப்போ இவர்கள் எல்லாம் வரக்கூடாதுன்னு நீங்கள் தடுத்துருக்கணும்ல. முன்னாடி ஒரு தொண்டர் படம் இருக்கா, நீ கட்சின்றீங்கல்ல, ஒரு தொண்டர் படம்னு ஒன்று இருக்கா, எல்லா கட்சியிலும் ஒரு தொண்டர் படைன்னு ஒன்று இருக்கும் சார்.
அவன் தான் என்ன பண்ணுவான், ஒரு யூனிஃபார்ம் போட்டு எல்லாரையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரும் நிறுத்துவான் சார். நிறுத்து பப்ளிக் எல்லாத்தையும் நீட்டாக பண்ணுவான் சார். இங்கே யாருமே கிடையாது சார். இங்கே எல்லாமே நிர்வாகிகள், எல்லாருமே மாநில பொறுப்பாளர்கள். அப்போ புஷி ஆனந்த் இப்போ ஆர்கனைசர்ஸ் ஆர் லயபிள்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது சார். ஆர்கனைசர்ஸ் லயபிள்னு உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் 2007 ஒன்று மிக தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ அதே 2018 ஒரு வழக்கில் மேற்கோள் காட்டி என்ன பண்ணுறாங்க, உத்தரவு ஒன்று பிறப்பிக்கிறாங்க. அந்த கைட்லைன்ஸை ஃப்ரேம் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போது தான் இப்போ இவங்களுக்கு வந்து வக்காலத்து வாங்க வராங்கல்ல, இவங்கெல்லாம் போய்ட்டு அப்பா இவங்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது, அவர் வீட்டில் இருந்தார், ஒரு கட்சியாக இருந்தால் அப்போ திமுகவில் வந்து கன்னியாகுமரியில் ஒருத்தர் செத்துட்டாருன்னா இங்கே இருக்கிற மாநில செயலர் நீங்கள் பிடிச்சிருக்கீங்களா ஆக்சிடெண்ட்டில் மாநாட்டுக்கு போனவரை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் வேடிக்கையான ஒரு விஷயம். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, அதாவது கதைக்கு உதவாத வாதம். ஏன்னா பட்டவர்த்தனமாக எல்லாருக்குமே தெரிகிறது இதில் மிகப்பெரிய லாக் இருக்குது. சரி, தவறு பண்ணாதால் நிற்க வேண்டியதானே. அங்கே விஜய் வந்துட்டார், ஒரு செலிபிரிட்டி, அவர் வந்தால் கூட்டம் வந்துடும், இதாகிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. மத்தால் ஏன் நிற்கலை? ஆனந்த் இருந்திருக்கணும், நிர்மல்குமார் இருந்திருக்கும், யாராவது ஒருத்தர் இருந்திருக்கு. சண்டை ஆகட்டுமே சார். கொண்டு போகிறாங்க 50 போலீஸை போட்டு போக யாருமே இல்லையே, 50 போலீஸை போட்டு போக வேண்டியதான். அப்படி இருக்கும்பொழுது இது வந்து மிகப்பெரிய திட்டமிடப்பட்ட ஒரு சதி. காவல்துறை 25 நிபந்தனை போடுறான்னா உடனே நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. நிபந்தனைக்கு நீதிமன்றம் சொல்லும்போது கேட்டு தானே ஆகணும். அப்படி இருக்கும்போது 11 நிபந்தனை போட்டாங்க. ஏதாவது ஒரு நிபந்தனையை நான் மெயின்டைன் பண்ணேன், நான் அதை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்லட்டுமே. எந்த ஒரு நிபந்தனையுமே அவங்க மெயின்டைன் பண்ணலை. அவர் 3 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே எப்போ வேணால் வருவார் அப்படின்னா அதை நீ மக்களுக்கு சொல்லியிருக்கணும்ல. இது வந்து கிளியராக வந்து இந்த தாவேக்காவினுடைய தலைமை மற்றும் அந்த முக்கிய பொறுப்பாளர்களுடைய இர்ரெஸ்பான்சிபிள் ஆட்டிடியூட்னால ஏற்பட்ட ஒரு இது. 20 லட்சம் கொடுக்குறேன், தமிழக அரசு 10 லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா அது மொத்தத்தையுமே அவங்க தான் ஏற்றுக்கணும். இன்றைக்கி ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பொதுநல வழக்கில் மொத்தமே அவங்க தான் இப்போ தாவேக்கே தான் பொறுப்பேற்கணும். ஏன்னு கேட்டால் தாவேக்கா சார்ந்தவர்கள் யாருமே வந்து இப்போ சிறுவர்களை தடுப்பதற்கு முயற்சி எடுக்கவில்லை, பெண்களை பாதுகாப்பதற்கு முயற்சி எடுக்கவில்லை எங்கள் கூட்டத்தில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குடிநீர் வசதி செய்து தரவில்லை, காஃபி கிடைக்கல, டீ கிடைக்கல, ஒன்றுமே கிடைக்கல சார். எல்லாத்தையும் அங்கே போய்ட்டு தலைவர் வரணும், அவர் வண்டியில் எல்லாமே இருக்குது சார். காஃபி இருக்குது, சாப்பாடு இருக்குது, பிரியாணி இருக்குது, எல்லா ஐட்டமும் இருக்குது, கூட வர்றவங்களுக்கு எல்லாம் இருக்குது. பட் ஆனால் தொண்டர்கள் அங்கே காஞ்சி போய் செத்து போனால் பார்த்தீங்களா, அவர்களுக்கு வந்து அங்கே வந்து எதுவுமே கிடைக்கல. அப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி இவங்களுக்கான பெயிலை கேன்சல் பண்ணோம். அதாவது பெயிலுன்னா ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டுருக்காங்க, அந்த பெட்டிஷனை கேன்சல் பண்ணோம். அதே போல் வந்துட்டு இந்த வழக்கில் A1 விஜய் அவர்களை வழக்கில் சேர்க்கணும், அக்யூஸ்டாக விஜய் சேர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவர்களை சேர்க்கணும். இவங்கெல்லாம் சேர்த்த பிறகு தான் இந்த வழக்கு வந்து முடிவு பெறும். அவங்க இப்போ ஆன்டிசிபேட்டரி பேல வாங்கினாலும் கூடன்னு வச்சுக்கோங்களேன், அக்யூஸ் ஆகிடுறாங்க. கோர்ட்டுக்கு வந்து தான் ஆகணும், போலீஸ்கிட்ட வந்து தான் ஆகணும். அவரை முன்னிலைப்படுத்தி மட்டுமே ஒரு அரசியல் கட்சி நடத்த வேண்டும், நான் தான் ஆள், இந்த தமிழ்நாட்டிலே நான் தான் வெயிட்டு அப்படின்ற ஒரு கதையை ஒரு காட்டணும். இன்றைக்கி சீன ஊடகங்கள்லாம் காரி மூஞ்சில் துப்புறான் சார், சைனா ஊடகம் காரி துப்புறான். இந்தியா முழுவதும் பெரிய ஒரு அரசியல் கட்சிகள் எல்லாமே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா அசிங்கமாக பார்க்குறான் தமிழ்நாட்டை. ஏன்னு கேட்டால் விஜய் அவர்களுடைய கட்சினால் மட்டும்தான். விஜயோட கட்சி வந்து இந்தியாவிலே இருக்கிறதுலே ஒஸ்டான வந்து தற்கூரி கட்சியாக இன்றைக்கி இருந்து கொண்டு இருக்கிறது மாற்று கருத்து கிடையாது. அதே போல் இந்த பிரச்சனையில் வந்து நின்று ஒரு சம்பவத்தை வந்து ஃபேஸ் பண்ண தைரியம் இல்லாதவர்கள் எப்படி இவரோட தொண்டர்களுக்காக போய் நிற்பாங்க? ஒரு கட்சினா சும்மா கிடையாது. கீழே இருக்கிற வட்டச்செயலரை சண்டைக்கு விழுப்பானுங்க யாராவது ஒரு 2 பேர். அவன் ஷார்ப்பாக இருந்தால் தான் அவன் சண்டை போட முடியும். தலைமையே மொக்கையாக இருக்குது, ஓடி போய் தலைமையிட்ட அவன்கிட்ட பேச முடியாது. ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, ஆமாங்க எதுங்க என்ன தேடுறீங்க அப்படின்னு நேரம் என்னது புஷி ஆனந்த் போய் நின்றுக்கு தேவையில்ல போலீஸ் ஸ்டேஷனில். நான் தூக்கிலையா போட்டுற போகிறாங்க உன்னை, இல்லை நிர்மல்குமாரை கூப்பிட்டு தூக்கிலையா போட்டுற போகிறாங்க, என்ன ஆச்சுங்க, என்ன பிரச்சனைங்க, பார்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு போட்டு போங்க, 5 நாள் ஜெயிலில் இருங்க. என்ன ஆக போகுது இப்போ உங்களுக்கு? ஒன்றும் ஆக போகிறது இல்லை. உனக்கு பேர் தானே, ப்ரொமோஷன் தானே சார், உனக்கு பேர் தானே, உனக்கு ஒரு அங்கீகாரம் தானே, அது கூட எவனும் சொல்லி தரலையே சார். இவனுங்களுடைய மனமே வந்து ஒரு வன்மம், வக்கர புத்தி கொண்ட ஒரு மனம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையா, ஆனால் நம்மளை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டம் வர்றான்ற அந்த ஒரு திமிரு தான். நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது. இவருக்கு வரலாறு தெரிய போகிறதில்ல, எந்த ஒரு விஷயமும் இவருக்கு தெரிய போகிறதில்ல. இருந்தாலும் கூட்டம் வருதுன்னொன்னே அவர் என்ன பண்ணால் அந்த கூட்டத்தை அப்படியே வந்துட்டு என்ன பண்ணால் அரசியலுக்கு அறுவடை செய்து விடலாம் அப்படின்றதுக்காக ஒரு தப்பு கணக்கு போட்டார் சார். எவ்வளோ ஆளை பார்க்குறோம் நம்ம. இப்ராஹிம் ட்ராரேவுக்கு பற்றி படிக்கிறோம், அந்த பக்கம் விளாடிமிர் புதினை பற்றி படிக்கிறோம். புதின்லாம் வந்து யாரையுமே நம்ப மாட்டாப்புல. அவருக்கு 10 டீம் இருக்குமா கதை சொல்கிறதுக்கு, அவரெல்லாம் யாரையும் கேட்க மாட்டாப்லையா. இப்போ நான் அவனை தட்டு, அவனை கேளு அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறது உண்மையான அங்கே செக் பண்ணுவாங்க. ஆனால் நீ எதையுமே நம்பாமல் திரைப்பட சினிமா மண்டியிலே போய் உட்காந்துட்டீங்களே. இவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அதில் வந்து உள்ளே வந்து கத்தி எடுத்து வெட்டினாங்களாம், குத்துனாங்களாம், புகை அடித்தாங்களாம், ஸ்ப்ரே அடித்தாங்களாம் அப்படின்ற மாதிரி சமூக விரோதிகள் உள்ளே வந்துட்டாங்களாம் சார். அதெல்லாம் வந்து என்ன கேட்டிங்கன்னா குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக வைக்கப்படுகிற ஒரு வாதம். நீதிமன்றம் சொல்லுவது தான் இறுதி. உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக சொல்லியிருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துங்க. 2007
கேடி தாமஸ் அவர்களும், ஓய்வு பெற்ற நீதிபதி கேடி தாமஸ் அவர்களும், ஃபாலி நாரிமன் அவர்களும் ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணாங்க, சுமோட்டோ ப்ரொசீடிங். அதில் மிக தெளிவாக உயிர் சேதம் ஏற்பட்டாலும் சரி, அடுத்து வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒன்று ஆனாலும் சரி, அதுக்கு அந்த கட்சி தான் பொறுப்புன்றாங்க. அப்போ விஜய் கட்சி தான் அதற்கு பொறுப்பு. அதெல்லாம் மாற்று விஷயமே கிடையாது. ஆனால் அதை மறுக்கிற வகையில் அவங்களே அவங்க செத்துட்டான்றானுங்க. இப்போ எண்ட் ஆஃப் த டே என்ன சொல்ல வந்து இப்போ எனக்கு என்னோட கேள்வி என்ன சார், இப்போ நீதியரசர் கேட்பார்ல, ஏன் கட்சியோட தலைவர் மேலே ஏன் வழக்கு போடல, அவர் ஏன் கைது பண்ணு கேட்பாங்கன்னு கேட்க இல்லை, அது எப்போ வேணால் ஆல்டர் பண்ணிக்கலாம்ல, எப்போ வேணால் ஆல்டர் பண்ணலாம். அது எஃப்ஐஆர் எப்போ வேணால் ஆல்டர் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து கம்பல்சரியாக அவரை வழக்கில் சேர்த்தா தான் அது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியாமல் இருக்க போகிறது இல்லைல்ல. ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் வரக்கூடிய ஆள் 8:45 அங்கே போகணுன்னா 8:45 வீட்டில் இருக்கார். அப்போ அந்த இரஸ்பான்சிபிள் ஆட்டிடியூட் தானே உங்களை அது மாதிரி ஆக்கிருச்சு. 4 மணிக்கே வந்திருக்கணும்ல. சரி, அவங்களே சார் எவனோ ஒருத்தன் கட்சிக்காரனே உங்களை ஏற்றி விட்டாலும் நம்ம கட்சி தலைவரில் சார். ஆமாம், பிரச்சனை நமக்கு தானே வரும். பிரச்சனை நமக்கு தான் வரும். நம்ம தானே டபுளாக யோசிக்கணும். என்ன அது மாதிரி தப்பாக சொல்கிற நீ, அங்கே க்ரௌடு ஓரம் வந்துச்சு, ஃபஸ்ட்டு வண்டி அங்கே முடியா அப்படின்னு சொல்லணும்ல. மைக்கில் நீங்கள் அங்கே பேசுறது இங்கே பேசணும். டேய் தம்பி ஓரமாக போ, ஸ்பாட்டுக்கு போகிறாங்க, அங்கே வந்து பேசலாம் வாங்க அப்படின்னு மைக்கில் அப்படியே சொல்லிடலாமே. அப்படியே உட்காந்து க்ரௌடை பார்த்துக்கிறது, அப்படியே லைட்டை போட்டு லைட் ஆஃப் பண்ணுறது. புரியுதா உங்களுக்கு? அதாவது வந்து நம்ம என்ன வாட்டர்மெலான் ஸ்டார் மாதிரியான சேட்டெல்லாம் பண்ணால் வேலைக்கு ஆகாதில்ல சார் அரசியலில். இது நடக்கும்னு எல்லாருக்கும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ஓவர் ஆட்டம், ஓவர் சீனு. திருச்சியிலே நம்ம பார்த்தோம்ல சார், ஓவர் ஆட்டம், ஓவர் சீனு. யாரையுமே மதிக்கலை காவல்துறை வந்து பார்த்திங்கன்னா அமுதா ஏஎஸ் மிக தெளிவாக ஒரு வீடியோ போட்டு காட்டினாங்க. நீதிமன்றத்தை வந்து ஏமாற்றுவதற்கான முயற்சிகள் எல்லாம் இறங்குவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தில். பட் ஆனால் நீதிமன்றம் மிக ஒரு தெளிவான ஒரு அமைப்பு இல்லையா, பல்வேறு விஷயங்களை அவங்க கேதர் பண்ணி தான் முடிவெடுப்பாங்க. அதே நேரத்துக்கு நடைமுறை என்ன நடக்குதுன்னு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. அப்படி போகும்போது இந்த பிணை மனுக்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டால், ஏற்கனவே அந்த நாமக்கல் மாவட்ட செயலருக்கு டிஸ்மிஸ் ஆகிடுச்சு. ஆல்ரெடி மதியழகன் ரிமாண்டுக்கு போயிட்டாப்புல. அப்படி இருக்கும்பொழுது இவங்க 2 பேருடைய ரோல் மிகப்பெரிய ரோலாக இருக்கிறதுனால அதில் வந்து வாய்ப்புகள் வந்து மிக குறைவாக தான் இருக்குது. பட் ஆனால் நீதியரசர் எடுக்கிற முடிவு தானே, அதில் நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லைல்ல. கண்டிப்பாக சார், பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி சார். நன்றி.